ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதினா வச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற வெரைட்டி ரைஸ்க்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு போல் இப்போ புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த புதினா இலைகள்லாம் வந்து நம்ம தனியாக ஆஞ்சு எடுத்துக்கலாம். அந்த காம்பு பகுதி இல்லாமல் வெறும் இலையை மட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். காம்போடு சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும் பொழுது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இலைகள் மட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளில் மட்டும் நான் வந்து ஆஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கும். அந்த அளவு புதினா வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட இந்த புதினா ரைஸ்க்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சின்ன துண்டு இஞ்சியில் வந்து 3 துண்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் அது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புதினா சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா ரைஸ்க்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரைஸ் தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10-12 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். புதினா ரைஸில் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போதும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையை கூட இந்த மாதிரி ஒரு முறை வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளியோதரைக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்து ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா புதினா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே வந்து அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அதோட அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி லேசாக அரைச்சிருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருந்தாலுமே அதில் லேசாக தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் இந்த இலை மசிஞ்சதுக்கப்புறமா. ஸோ அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி ஓரளவு சுண்ட வச்சுக்கோங்க. இந்த அளவு இந்த எண்ணெயிலே நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா புதினா ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா ரைஸ்க்கான இந்த பேஸ் பேஸ்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நான் பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவு ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் நல்லா உதிரியாக உள்ள இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம் ஓரளவு நல்லா ஆறி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 கரண்டி போல் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ மீதமுள்ள சாதத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து கலர போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கூட கிளறிக்கலாம். இல்லை நம்ம காரம் எதுவும் ரொம்ப சேர்க்கலை. ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஈவனாக இந்த ஒயிட் ரைஸில் இந்த தொக்கு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம யூஸ்வலாக செய்கிற வெரைட்டி ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன்.
புதினா வாங்கினா பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சட்னி துவையல் இந்த மாதிரி தான் செய்வோம். அதையும் பார்த்தீங்கன்னா பாதி புதினா நம்ம செய்கிறதுக்குள்ளேயே அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ புதினா வாங்கின உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான புதினா ரைஸ், ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க புதினா சட்னி துவையல் இதெல்லாம் சாப்பிட்றத விட ஒரு வெரைட்டி ரைஸை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் புதினா வாங்கினா மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த புதினா சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும். மேலும் இது போன்ற நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அன்டில் தென் டேக் கேர், பாய்.